கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த நாளிலும் கூட நாம் தியானிக்கும்படியாய் எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத பகுதி பரிசுத்த லூக்கா 12ஆம் அதிகாரம் வசனங்கள் 13 முதல் 21 முடிய. அறிவற்ற செல்வந்தன். தரித்திரத்தையும் ஐஸ்வர்யத்தையும் குறித்து தவறான எண்ணங்கள் கொண்டிருந்த ஒரு மனிதனை பற்றி ஆண்டவர் இயேசு ஒரு அற்புதமான உவமையை சொன்னார். இந்த மனிதன் ஒரு நாள் இரவிலே மிகுந்த திருப்தியுடன், ஆத்துமாவே, உனக்காக அநேக வருஷங்களுக்கு அநேக பொருள்கள் சேர்த்து வைக்கப்பட்டிருக்கிறது, நீ இளைப்பாரி புசித்து குடித்து பூரிப்பாயிரு என்று தனக்குத்தானே சொல்லிக் கொண்டான். இந்த ஐஸ்வர்யவான் ஒரு சுயநலவாதியாக காணப்படுகிறான். மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொடுக்க வேண்டும் என்ற எண்ணம் அவன் மனதில் எழவே இல்லை. இது கிறிஸ்தவத்திற்கே எதிரான ஒரு காரியமாகும். இந்த ஐஸ்வர்யவான் அவனுக்கு அப்பால் பார்க்கவும் இல்லை, இந்த உலகத்திற்கு அப்பால் கூட பார்க்கவில்லை. அவனுடைய திட்டம், எண்ணம் அனைத்தும் இந்த உலகத்திற்குரியவைகளாகவே இருந்தது. நித்திய வாழ்வை குறித்த தரிசனம் இல்லாமல் இருந்த ஒரு மனிதனாகவே காணப்படுகிறான். பொருளாசைகளை குறித்து எச்சரிக்கையாயிருக்க வேண்டும். பொருளாசை என்பது, இச்சிப்பது என்பது என்றால் வேறு யாருடைய சொத்தின் மேலே ஆசை கொள்வது என்பது மட்டுமே பொருளல்ல. நம்மில் இருப்பதை விட அதிகமாக ஆசைப்படுவதும் இச்சைதான். நாம் வாழ்கின்ற இந்த உலகத்திலே பணமோ ஆஸ்தியோ வேறு எதுவும் தேவனை தவிர நம்முடைய ஆத்மாவை திருப்திப்படுத்தவே முடியாது. ஏனெனில் ஆத்மா என்பது தேவனுக்காகவே, தேவனாலேயே உண்டாக்கப்பட்டது. ஆகவே தேவனின்றி ஆத்துமா இளைப்பாராது. தேவ சாயலில் உண்டாக்கப்பட்ட ஆத்துமா தேவனை சரியான விதத்தில் அறிந்து கொள்ளும் வரை திருப்தியே அடையாது. தேவன் ஒருவர் மட்டுமே ஆத்மாவின் ஆழமான இயக்கங்களையும் தாகங்களையும் ஆசைகளையும் தீர்க்க வல்லவர். கடவுளிடத்திலே சேருவோம். நமது ஆவிக்குரிய ஏழ்மையை உணர்வோம். பகிர்ந்து கொடுக்கிற ஆவியை வளர்த்துக் கொள்வோம். தேவன் தாமே அவருக்கு முன்பதாக நம்மை அவர் ஐஸ்வர்யவான்களாக ஆக்கி அழகு பார்க்க நம்மை நாம் ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுப்போம். தேவன் தாமே இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவரை நோக்கி நாம் வேண்டுதல் செய்வோம். கிருபையும் இரக்கமும் நிறைந்த எங்கள் அன்பின் கடவுளே, எங்களுடைய ஆன்ம திருப்திக்காக, சமாதானத்திற்காக உலகத்தையும் உலகத்தின் ஆசைகளையும் தேடி அலைகிற அந்த சிந்தனையை எங்களிலிருந்து ஆண்டவரே நீர் எடுத்து போட்டு உம்மை தேடுகிற, உமக்கு பிரியமான காரியங்களை செய்வதற்கு இதனை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நீர்தாமே கிருபை அளிக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். தவறுகள், மீறுதல்கள், பாவங்கள் எல்லாவற்றையும் தேவன் தாமே நீர் மன்னித்து உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து நன்மைகளையும் கிருபைகளையும் பெற்றுக்கொள்ள உதவி செய்யும்படி மீட்பரும் இரட்சகருமாகிய இறைமகன் இயேசு கிறிஸ்துவின் வழி ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் பரலோக கடவுளே. ஆமென்.